திருச்சிற்றம்பலம். கற்பக களிரே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சகல கலாவல்லியே போற்றி, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம சிவாய நம. காமாட்சி தாயே போற்றி. நமோ நாராயணாய. சுவாமியே சரணமையப்பா. சங்கர குருவே சரணம் சரணம். ஸ்ரீ காமகோட்டி பீட்டம் அமர்ந்த குருநாதர்கள் பூங்கழல்கள் போற்றி. காஞ்சி முனிவர் கழல்கள் போற்றி. ஆழ்வார்கள் திருவடி போற்றி. நாயன்மார்கள் நற்பதம் போற்றி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தன்னை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருபளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. ஆரம்பிக்கலாமா? ஓகே. அவ ஜானகிங்கிறவ உங்களை வாங்கி பாடுவா. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம 4th பதிகம் ஸ்டார்ட் பண்ண போறோம். மந்திரமாவது நேரு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பதிகம், பிரபலமான ஒரு திருப்பதிகம். இதனுடைய சரித்திரம் பார்த்துட்டு பாட ஆரம்பிக்கலாம். ஞானசம்பந்தரோட காலத்துல இந்த பதிகம் ஞானசம்பந்தர் பாடினது. அவர் காலத்துல சமண மதம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. சமண மதத்தினுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியா இருந்தது. அப்போ அதுக்காக தான் ஞானசம்பந்தரோட அப்பா சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு சமணத்தை அழிக்கிறதுக்கு ஒரு குழந்தை வரணும், சமணத்தை அழிச்சு சைவத்தை ஓங்க வைக்கிறதுக்குன்னு ஒரு குழந்தை வரணும்னு சொல்லி வேண்டிண்டு சம்பந்த பெருமான் பிறந்தார். அதுவும் ஜாஸ்தியா அந்த பாண்டிய நாடுன்னு சொல்லக்கூடியதான மதுரை அந்த சைட்லலாம் பயங்கரமா இருந்தது. மத மாற்றமே நடந்துட்டு இருந்தது அங்க. இப்போ நடக்கிற மாதிரி நிறைய அப்போ மதுரை சைட்லலாம் நிறைய நடந்துட்டு இருந்தது. அது இல்லாம ராஜாவையே மாத்திவிட்டா அந்த சமநாட். பாண்டிய நாட்டு ராஜா கூன் பாண்டியன்னு பேரு. அவனுக்கு அந்த கூன் போட்டுட்டே இருப்பான், அவனுக்கு நிமிர்ந்து இருக்காது அந்த முதுகுங்கிறது. அதனால அவனுக்கு கூன் பாண்டியன்னே பட்டப்பெயர் வந்துருத்து. அதனால அந்த ராஜாவை தன் வசப்படுத்திண்டு அந்த சமண மதக்காரெல்லாம் நாட்டை மறைமுகமா ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்தா. அதுல என்ன ஒரு பிரச்சனைனாக்க, ராஜா மாறினது இல்லாம மக்களுக்கெல்லாம் கட்டளை போட்டு இருந்தான். யாரும் திருநீர் இட்டுக்க கூடாது, யாரும் சைவ சம்பந்தமான விஷயங்களை இப்போ இருக்கு இல்லையா, நம்ம பிரத்யட்சமா பாக்குறோம் நிறைய விஷயங்களை, சைவ சம்பந்தமான குறிகளோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் நம்ம மனுஷாளுக்கு அதுல ஒரு மோகம் ஏற்படுறது. பரவாயில்ல, நம்மளோட விபூதி தான் இட்டுக்க கூடாது, அந்த ஸ்கூல்ல படிக்கட்டுமே அப்படின்னு ஒரு அலட்சியம் தான் வருதே தவிர அது நம்ம திருநீர் இட்டுக்காத ஸ்கூல் படிப்பு வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு திருப்தி வரமாட்டேங்கிறது. எத்தனையோ நம்மளுடைய வேத அத்தியனம் இருக்கு, பொம்மநாட்டி குழந்தைகள்னா படிக்கிறதுக்கு புராணங்களோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அத்தனை விஷயம் நம்மளோட கல்வியே படிக்கிறதுக்கு அத்தனை விஷயம் இருக்கும்போது நம்மளோட கல்வியெல்லாம் விட்டுட்டு அதுலதான் வேணும் அப்படின்னு ஒரு மோகிக்க வைக்கிறது இல்லையா. அதனால அந்த மாதிரி அந்த சமண மதத்துல அந்த காராலும் அப்படி பண்ணி வச்சுட்டு இருந்தா. திருநீர் இட்டுக்கூட கூடாது, ருத்ராட்சம் போட்டுக்க கூடாது, நம்ம இந்த நதிக்கரையில உட்காந்துட்டு சிவ பூஜை பண்றதோ அந்த ஜபம் பண்றதோ தபஸ் பண்றதோ கூடாதுன்னு இப்படி பெரிய சட்டங்களை போட்டுட்டான் ராஜா. அதுதான் பிரச்சனையா போயிடுதான். அவன் மாறினதுனால தப்பு இல்லை, ஆட்சி யார் கையில வேணாலும் இருக்கலாம். ஆனா அவ மதத்துக்காராளுடைய விஷயத்துல தலையிடாம இருந்துட்டாலே போரும். அப்படி பண்ணோன்னே அந்த பாண்டிய ராஜா உன்னுடைய ஆத்துக்காரி அரசியார் மங்கையர்க்கரசின்னு பேர்.
அந்த அம்மா ரொம்ப சிவபக்தி கொண்டவா. கூட மந்திரி ஒருத்தர் இருந்தார். அவரும் ஒரு நாயனார். குலச்சிறை நாயனார்ன்னு பேர் அவருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. குலச்சிறை நாயனார் அவரோட கதை வரும்பொழுது நம்ம அத பார்க்கலாம். இந்த மங்கையர்க்கரசியாருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா இது இப்படிலாம் ஆட்சி பண்ண வேண்டியதா இருக்கே! ராஜா மாறிட்டான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. என்ன பண்ணுவாளாம், அந்த பப்ளிக் அந்த அரசவை அப்படின்னு வரும்பொழுது மட்டும் மங்கையர்க்கரசியார் ராஜா சொல்ற சட்டத்துக்கு கட்டுப்படுவா. ஏன்னா ராஜாவ விட்டுட்டு ஒரு சட்டத்த இவா போட முடியாது. தனியான ஒரு ஆட்சியும் நடத்த முடியாது. ராஜா சொல்றத இவாளே கேட்கல அப்படின்னாக்க மக்களுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். வேற எங்கேயாவது போய் கஷ்டப்படுவா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால, சரி அரசவை இந்த மக்கள் மத்தியில வரும்பொழுது மட்டும் ராஜா சொல்றத நம்ம கேட்கலாம் அப்படின்னு திருநீறு வெளியில தெரியறா மாரி இட்டுக்க மாட்டாளாம். ஆனா சந்தனத்தோட குழைச்சு ஹிருதயத்துல பூசிண்டே இருப்பாளாம் எப்போதும். அத விட்டு குடுக்கறதுக்கு முடியாது அரசியாரால. அதனால ராஜாக்கு வெளியில தானே தெரியக்கூடாது. என்னோட திருநீர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தனத்துல குழைச்சு ஹிருதயத்துல பூசின்னு இருப்பாளாம். அது வெளிய தெரியாது இல்லையா? அதனால. ஆனா ராஜா அந்தப்புரத்துக்கு வரும்பொழுது மட்டும் பிரத்யட்சமாவே பட்டை போட்டுட்டு இருப்பாளாம் மங்கையர்க்கரசியார். அண்ணா நெத்தி முழுக்க பட்டைய போட்டுண்டு நான் அந்தப்புரம் என்னுடைய ஒரு இடம். அதனால நான் எனக்கு இஷ்டப்படிதான் இருப்பேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க அந்தப்புரத்துக்கு வாங்க, இல்லாட்டி நீங்க வர வேண்டாம் அப்படின்னு ராஜாக்கு கட்டளை போட்டிருந்தா. ஆனா ராஜாக்கு இந்த இடத்துல மட்டும் ஒரு அன்பு இருந்ததுனால அரசியார் மேல ஒரு அன்பு, நிறைய விஷயங்கள் அரசவை விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிறதுனால சரி அப்படின்னு அதுக்கு மட்டும் ஒரு ஒப்புதல் இருந்துதான். இப்படியாக ஆட்சி நடந்துட்டு இருக்கு பாண்டிய நாட்டுல. ஆஹ் ராஜாக்கு ஒரு விதமாகவும் ராணிக்கு ஒரு விதமாகவும் மக்களுக்கு சைவத்துல பிடிப்பு இருந்தும் ராஜா கட்டளையினால சைவ மதமாக வாழ முடியாம ஒரு சிரமமோட இருந்தது. இத பார்த்து மங்கையர்க்கரசியார் ஒரு முடிவு பண்ணினா. மந்திரியார கூப்பிட்டா. நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு. இப்போ பொதுவா மந்திரிமார்கள் தப்பு பண்ணினாக்க ராஜா கண்டிச்சு வேலைய அவ மந்திரி பதவியில இருந்து தூக்கி வேற யாராவது வைக்கலாம். ராஜா தப்பு பண்ணும் பொழுதும் மந்திரிகள் தான் நாட்டை காப்பாத்திருக்கா. நிறைய சரித்திரங்கள் பார்த்தோம்னா நிறைய ராஜாவுடைய மன்னர்களோட கதைகள்ல ராஜாக்கள் ஆஹ் இள வயசுலேயே சிவகதி அடைஞ்சாலோ இல்ல போர்ல தோத்து போய் அப்படி வீரமரணம் அடைஞ்சாலோ நிறைய மந்திரிமார்கள் தான் அந்த நாட்டையே ஒரு வழி நடத்திண்டு போகிற கதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இந்த ராஜாக்கு அடுத்தது நாட்டை வழி நடத்துறது அப்படின்னு சொன்னா மந்திரிகள் தான். அந்த மந்திரி கிட்ட போய் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு கேட்ட உடனே, கவலைப்படாதீங்க உமா, இந்த மாதிரி திருஞான சம்பந்தர்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு மகிமையெல்லாம் சொல்ற, அவருடைய பதிகங்களுடைய மகிமை, அவர் சுவாமியை பார்த்த ஒரு விஷயம் எல்லாத்தையும் சொல்லி கேள்விப்பட்டோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா, அவர் வந்தாருனாக்க நம்ம நாடு ரொம்ப சுபிக்ஷமா ஆயிடும் போல இருக்கே, அவர் எப்படியாவது அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அவர் எங்க இருந்தாலும் போய் கூட்டின்னு வாங்கோ அப்படின்னு. அப்போ திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சமகாலத்தவா தானே. அவர் தாத்தா நாவுக்கரசர், இவர் ரொம்ப குழந்தை. ஆனாலும் ரெண்டு பேரும் சந்திச்சுண்டு இங்க களிமேடுன்னு தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு. எங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் அந்த இடம் போறதுக்கு. அந்த இடத்துலதான் முதல்ல மீட் பண்றா. குழந்தைய ஞானசம்பந்தர் பல்லாக்குல வராரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவர் தூக்கிண்டு போறாரு நாவுக்கரசர். அந்த ஊருக்கு நாவுக்கரசர் வந்திருக்காருன்னு ஞானசம்பந்தருக்கு ஒரு ஆசை வருது. எல்லார்கிட்டயும் கேட்கறா, இந்த மாதிரி நாவுக்கரசர் இந்த ஊருக்கு வந்திருக்காராமே, அவர் எங்க, அவரை பார்க்கணும், அவர் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போங்கோ அப்படின்னு. அப்போ அடியேன் நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு குரல் வருது. எங்கன்னு பார்த்தாக்க சம்பந்தரோட பல்லாக்க அவர் தூக்கிட்டு இருந்தாராம். உடனே ஜல்லுனுக்கு இறங்கி குதிச்சுட்டாராம். அச்சிச்சோ பெருமானே, நீங்க போய் என்னோட பல்லாக்க தூக்கறதான்னு அப்படி ஒரு அன்பு. ரெண்டு பேரும் அடியார் தான் இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு அன்பு. ஒரு அப்பாவோட ஸ்தானத்துல நீங்க இருக்கேள், என் பல்லாக்க நீங்க தூக்கலாமா அதனால அப்படின்னு அவர் கூப்பிட்டதுனால அப்பர் அப்படின்னே பேர் வந்துருத்து. அப்பன்னு சொன்னா கூட மரியாதை குறைஞ்சு போயிடும். அதனால அப்பர் அப்படின்னு அவரை நம்ம சொல்லின்னு இருக்கோம். அதனால அப்படி ஒரு அன்புல நிறைய இடங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சுவாமி தரிசனம் பண்ணி
பல பதிகங்கள் பாடுறார். அப்போ இந்த குலச்சிறையார் அழைக்க போகும் பொழுது 2 பேருமே வேதாரண்ய க்ஷேத்திரத்துல அங்க இருந்துண்டு அங்க சுவாமி பதிகங்கள்லாம் பாடிண்டு அப்படி அங்க வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்கா. நேரா அங்க வர வேதாரண்யத்துல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுண்டு மந்திரி வரார். வந்து சம்பந்த பெருமான் கிட்ட சமண மதத்தினுடைய ஆதிக்கத்தினுடைய நிலையும் மதுரையினுடைய அவல நிலையும் எல்லாத்தையும் சொல்லி, நீங்க அவசியம் மதுரைக்கு வரணும், அரசியார் ரொம்ப தாழ்மையோட உங்களை கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறார். அப்போ வந்துடுறேனே, நான் வந்து வரேன் அங்க கண்டிப்பா அப்படின்னு ஞானசம்பந்தர் வாக்கு கொடுத்துடுறார். நாவுக்கரசருக்கு ஒரு பயமா, ஒரு 7 வயசு தான் இருக்கும் ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்போ. ஏன்னா 3 வயசுலயே பதிகம் பாட ஆரம்பிச்சுட்டார். இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு 7 இல்ல 8 வயசு இருக்கலாம். இவர் ரொம்ப குழந்தையா இருக்காரே, அவ்வளவு பெரிய ராஜாவை எதிர்க்கணும், அவ்வளவு சமண மதக்காரா வந்து ஒரு போருக்கோ இல்ல வாதத்துக்கோ வந்தான்னா ஒத்தையாளா நூண்டா நின்னுண்டு அது போய் சமாளிக்கணுமேன்னு ஒரு கவலை வந்துடுதான். இவ்வளவு பெரிய சக்தி ஞானசம்பந்தருக்கு இருந்தாலும் அந்த ஒரு குழந்தை பாவம் நாவுக்கரச பெருமானுக்கு. அதனால ஞானசம்பந்தர் கிட்ட சொல்றார், நானும் கூட வரேன், நீங்க தனியா போக வேண்டாம், குழந்தையா இருக்கேள், அங்க போய் எல்லாரையும் சமாளிச்சுட்டு வரணும், அவ ஏதாவது உங்களை ஏதாவது பண்ணிட்டான்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயத்துல கேக்குறாரா. அப்போதான் நாவுக்கரசர் இவர் ஞானசம்பந்தர் வேயூரு தோழி பங்கன்னு ஒரு பதிகம் பாடுறார். யார் என்ன பண்ணிட முடியும், என்ன கோள் கூட ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிரகங்கள்லாம் கூட என்ன ஒண்ணும் பண்ணாது, சுவாமியினுடைய ஒரு அனுகிரகம் இருக்கும் பொழுது மக்கள் மனுஷா என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கவலைப்படாதீங்கன்னு கிளம்புற. இந்த வேயூரு தோழி பங்கன் வந்து நம்மளுடைய நாடு சுதந்திரம் அடையும் பொழுது செங்கோல் ஆதீனம் அவ ஆதீனகர்த்தா நேரா வந்து ஆஹ் செங்கோலை கொடுத்து ஓதுவார் மூர்த்திகள்லாம் இந்த பதிகம் பாடிதான் அந்த பதவி பிரமாணம் ஆச்சு. ஸோ அதனால நம்மளுடைய நாடே ஒரு சுதந்திரம் அடையிறது அப்படிங்கிற அந்த விஷயத்த புதுசா ஒரு துவக்கம் ஆரம்பிக்கும் பொழுதே பதிகத்தோட தான் ஆரம்பிச்சிருக்கு, அதுவும் சைவ சம்பந்தமா தான் ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய பாட புத்தகத்துல கொடுக்கறது கிடையாது. எதை ஸ்கிப் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு, எது திணிக்கணுமோ அதெல்லாம் வச்சு நிறைய ஆஹ் திணிச்சிருக்கா இந்த சுதந்திர சம்பந்தமான விஷயங்கள்ல. சோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லாம குழந்தைகள் வரைக்கும் கொண்டு போய் சொன்னாதான் ஓஹோ இப்படி எல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கறது அவளுக்கும் தெரிய வரும். சோ இந்த வேயிறு தோழி பங்கன் பதிகம் அப்படி. அப்புறம் இல்ல நானே கிளம்புறேன்னு நாவுக்கரசரை சமாதானப்படுத்திட்டு ஞானசம்பந்தர் பாண்டிய நாடு நோக்கி கிளம்புறார். நேரா குலச்சிறையாரோட அந்த மந்திரியாரோட பாண்டிய நாட்டுக்கு வரா அப்படிங்கிற தகவல் எப்படியோ சமணாளுக்கு வந்துடுத்து. ஏன்னா சமணாள் தான், அதாவது வேற்று மதக்காரால் தான் இந்த நம்ம சைவ மதத்தையோ ஒரு அந்த சனாதன தர்மத்தையோ ஹிந்துவோட தர்மத்தையோ அதை பத்தின ஒரு விஷயங்களை தெரிஞ்சுட்டே இருப்பா. இவ அடுத்தது என்ன பண்ண போறா, அடுத்தது என்ன பண்ண போறா அப்படிங்கிற ஒரு இது அவளுக்கு இருந்துட்டே இருக்கும், கியூரியாசிட்டி இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அதை எப்படியாவது அடிக்கலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு அவளுக்கு வேலையே அதுதானே. அவாவா அனுஷ்டானம் பண்ணிண்டு கார்த்தால எழுந்துட்டு வேலைன்னா வேலையை பார்த்துட்டு ஜபத்தை பண்ணிட்டு இப்படி போயிட்டு இருந்தானா நேரமே போறாது, 24 மணி நேரம் போறாது. அடுத்த வாழை வச்சு நம்ம அதை பார்த்துட்டே இருந்தோம்னா வேற என்ன வம்புதான் மிஞ்சும். அதனால இவ நோண்டிகிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஞானசம்பந்தரை கூட்டின்னு வரத்துக்கு மந்திரி போயிருக்கார், நம்மளெல்லாம் அழிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் அவளுக்கு வந்துடுத்து. அதனால என்ன பண்றா, நேரா ராஜா கிட்டேயே வந்துடுறா சவனாலாம். இந்த மாதிரி திருஞான சம்பந்தர் அழிச்சுன்னு வர போறாளாமே, போயிருக்காளாமே, அதனால அவர் வர்ற நேரத்துல நாங்கெல்லாமும் எல்லாம் அதுவா இருந்தோம்னா நம்மளெல்லாம் அழிச்சுட்டான்னா சரி வராது. அதனால நம்ம அவரை அழிச்சு விடலாம், நம்மளை பாக்குறதுக்கு முன்னாடியே அவரை நம்ம அழிச்சு விடலாம், எப்படியாவது அவர் வந்த உடனே தங்க வச்சுட்டு அவருக்கு ஒரு ஓய்வு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ராஜா உங்களை பார்க்க வருவா. அதனால அவர் தங்க போற அந்த இடத்த நாங்க வந்து எரிச்சு விட்டலுமா அப்படின்னு கேக்குறா அந்த சமணாள்லாம். ராஜாவும் சரின்னு சொல்லி விடுறான். அதாவது சைவ மதத்துல இருந்துட்டு அது எவ்வளவு பெரிய ஒரு தப்பான காரியம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கா அந்த சமண மதக்காரா. ராஜாவும் ஓகேன்னு ஆர்டர் கொடுத்த உடனே இவாள்லாம் ரெடியா இருக்கா. ஞானசம்பந்தர் நேரா வரார், வந்துட்டு
சுவாமியை பாக்குறார். சுவாமி மதுரை சுவாமி சொக்கநாத பெருமானை பாக்குறார். அப்படி பார்த்துட்டு அப்ப மங்கையர்க்கரசியாரும் வந்து வரவேற்கிறா. வரவேற்று கோவிலுக்கு எல்லாம் அழைச்சிட்டு போய் எல்லா விஷயங்களையும் சொல்லி கோவிலுடைய விஷயங்கள், அப்புறம் ராஜா என்னென்ன பண்றான் அப்படிங்கிற விஷயங்கள், நாடு எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் விவரிக்கிறா. அப்போ ஒரு பதிகம் பாடுறார் ஞானசம்பந்த பெருமான். சுவாமி கிட்ட நின்னுண்டு மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை, இது கூட அநேகமா எல்லாரும் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கை மடமணி பங்கையச் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ அப்படின்னு ஒரு பதிகம் ஒன்று உண்டு. அது அந்த பதிகம் எல்லாமே போகும்பொழுது அதோடைய இதுவா பார்க்கலாம். எல்லாம் ஆச்சு. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு ஆகம், தனி ஆகம், அங்க அழைச்சிட்டு போய் அவரை விட்டுட்டு நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ராஜாவை நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா இவர் வரும்பொழுது சாயந்தரம் ஆயிடுத்து, சரி ராத்திரி ரெஸ்ட் எடுத்துக்கட்டும், காத்தால பாத்துக்கலாம் அப்படின்னு இவாள்லாம் வந்துடுறா. இந்த சமநாள் போட்ட ஒரு பிளான் வந்து மங்கையர்க்கரசியார் வரைக்கும் வரல. அது ராஜாவோடய நின்றுடுத்து. ஏன்னா ஒரு திருட்டு காரியம் பண்றா அப்படிங்கும்போது அது எப்போதுமே பிரபலமாகாது. திருட்டுத்தனம் வந்து இதுவா சூக்மமா தான் நடக்கும். அதனால அப்படி இவ வந்து விடுறா நிம்மதியா. சரி இவர் வந்துவிட்டார், நமக்கு நல்லதுதான் நடக்க போறது அப்படின்னு ஒரு நிம்மதியோட இருக்கா. திடீர்னு பார்த்தா ஒரே அல்லோல கல்லோல படுறது ஊர்ல. என்னாச்சு, என்ன இது அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல இந்த மாதிரி ஞானசம்பந்தர் தங்கியிருந்த ஆத்துல சமணாலாம் நெருப்பு வச்சுட்டா அப்படின்னு ஒரே சத்தம் கூச்சல். இது இவாளுக்கு எல்லாம் ஒரே பதட்டமா போயிடுத்து. மங்கையர்க்கரசியார் இவாளுக்கு எல்லாருக்கும் நேரா கட 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 கடன்னு ஓடி போய் பாக்குறா. பார்த்தா ஞானசம்பந்தருக்கு ஒண்ணும் ஆகல. அவர் அப்படியே அழகா அங்க இருக்க. என்னன்னா இவா நெருப்பு வச்ச உடனே இவருக்கு தெரிஞ்சு போயிடுத்து. ஏன்னா எப்போதும் சிவ தியானத்துல இருக்கக்கூடியவா, அந்த ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறதே அவளுக்கு இருக்கவே இருக்காது. எப்போதுமே இந்த சித்தர்களா இருக்கட்டும், தபஸ்விகள் ஞானிகளா இருக்கட்டும், ரொம்ப ஆழ்ந்து தூங்க மாட்டா. அந்த ஒரு சின்னதான ஒரு சத்தம், பின்னு சத்தம் கேட்டா கூட முழிச்சு விடுவா. சும்மா அவளுக்கு நித்ரை அப்படிங்கிறது ஒரு உடம்புக்கு தேவையான ஒரு ஓய்வு தானே தவிர அவளுக்கு மனசுக்கோ புத்திக்கோ அந்த ஓய்வுங்கிறதே இருக்கவே இருக்காது. அதனால அவர் என்ன பண்றார், இது நெருப்பு வச்சு அதை தெரிஞ்ச உடனே அந்த ஆத்தை விட்டு வெளியில வந்துடுறார். எப்படி நெருப்பு வைப்பான்னா, இப்பதான் நமக்கு சீலிங் அந்த காங்கிரீட் போட்ட பில்டிங்லாம், அப்போல்லாம் குடிசை வீடு தானே, அந்த பர்ணசாலைகள் அப்படிதானே இருந்திருக்கு. ஸோ அதனால அப்போ அவரை தங்க வச்ச இடமும் அப்படி இருந்திருக்கு. அதனால அந்த கூரைக்கு வச்சுட்டா. இவர் வெளியில வந்துட்டார். வெளியில வந்துட்டு என்ன பண்ற, அப்பயும் ஒரு பதிகம் பாடி இந்த நெருப்பு சூடு அப்படியே ராஜாவை போய் அடையட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிகம் அந்த பதிகத்திலேயே வரும். அந்த கடைசியில அந்த வெப்பம் அது அப்படியே ராஜாவை போய் அடையட்டும் அப்படிங்கிற மாதிரி. அந்த க்ஷணம் என்னாச்சு, ராஜாக்கு ஒரு நோய் வந்துடுத்து. என்ன நோய்னா வெப்பு நோய். வெப்பு நோய் எப்படி இருக்கும்னா, உடம்பு ஃபுல்லா கொதிக்கும், தகிக்கும், எரிச்சலோட சேர்ந்து தகிக்கும். வெறும்னா இப்ப நமக்குலாம் 102 டிகிரி ஜுரம் வந்தது அப்படின்னாக்கா அந்த சூடு மட்டும் இருக்கும், உடம்பு அனத்தும், உடம்பு வலி இருக்கும், உடம்பு ஃபுல்லா சுடுமே தவிர எரிச்சல்ங்கிறது இருக்காது இல்லையா. ஆனா இந்த வெப்பு நோய்க்கு வந்து எரிச்சல் பயங்கரமா இருக்குமா, உடம்பும் கண்ணா பின்னான்னு அந்த டிகிரி எல்லாம் நம்ம சொல்லவே முடியாது, அப்படி ஒரு கொதிப்பு வந்துடுத்து, உடம்புல சூடு தாங்க முடியல. ஏன்னா பதிகம் அவர் அப்படி பாடி இருக்காரு இல்லையா. இங்க என்னன்னா நம்ம ஒரு கவனம் என்ன பண்ணணும்னா, இவருக்கு தீங்கு பண்ணினதுனால திருப்பி அதை அப்படியே பழி வாங்கறதுக்காக ராஜாக்கு நோய் கொடுத்தார் அப்படி எடுத்துக்க கூடாது. ஏதாவது ஒரு கஷ்டம்னு ஒண்ணு வந்தாதான் நம்ம மதத்தினுடைய பெருமையும் நம்மளுடைய தப்பும் நமக்கு தெரியும். நம்ம பண்ற தப்பும் நமக்கு உடம்பு முடியாம இருக்கும் பொழுதுதான் அது தெரியும். அடடா நம்ம இப்படி எல்லாம் பண்ணிட்டோமே, நம்ம ஒழுங்கா நமக்கு எழுந்து நடமாட முடிஞ்சிருந்ததுன்னா நம்ம ஒழுங்கா அந்த தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கலாமே அப்படிங்கிற லெவல் வந்து உடம்பு முடியாத போகப்போதான் நமக்கு தெரியுமா. அதனால அந்த நோய் வரா மாதிரி ஒரு பாவனை கொடுத்துருக்க. அவ நோய் கொடுத்தவருக்கு நோய் எடுக்க தெரியாதா, அதனால அது பழிவாங்கிறதுன்னு நம்ம அதை எடுத்துக்க கூடாது. அந்த அனுகிரகத்துக்காக ஒரு கஷ்டத்தை கொடுத்தது. சுவாமியினுடைய ஒரு வழி எப்படியோ அப்படியேதான் அடியார்களோட வழியும்.
நமக்கு சுவாமி கஷ்டத்தை கொடுக்கறான்னா அவன் கிட்ட அழிச்சுக்கிறதுக்கு தான் நமக்கு கொடுக்கறான். அவனை நோக்கி நம்மளுடைய பயணத்தை தொடங்கறதுக்கு தான் அந்த கஷ்டத்தை கொடுக்கறான்னு நினைச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஞானசம்பந்தர் அந்த வெப்பு நோயை இவருக்கு போகும்படி பண்ணிட்டார். இவ மங்கையர்கரசியார்லாம் அப்பாடா இவருக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லி திருப்பி அரண்மனைக்கு போயாச்சு. அங்க போனா ராஜாக்கு ஒரே தாங்க முடியல. அவன் ஒரே அலறின்னு இருக்கான். முடியல முடியல, எரியறது, உடம்பு எரியறது, சுடுறது அப்படின்னு ஒரே அலறல். பார்த்தா என்னடா சோதனை அப்படின்னு அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரே கஷ்டமா போச்சு. இந்த சமணர்களுக்கு ஒரு லைட்டா ஒரு பொறி தட்டுறது மனசுல. நம்ம ஞான சம்பந்தருக்கு நெருப்பு வச்சதுனாலதான் ராஜாக்கு இந்த மாதிரி ஆயிடுத்தோ அப்படின்னு சில சில பேருக்கு அந்த எண்ணம் வரும். சில தப்பு காரியங்கள் பண்றவாளுக்கு கண்டிப்பா அவளுக்குன்னு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அந்த குற்றமுள்ள நெஞ்சு குறுக்கு இருக்குங்கிற மாதிரி அது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அதனால அவளுக்கு தெரிஞ்சிடும். ஆஹா நம்ம இது பண்ணினதுனாலதான் நமக்கு இப்படி ஆயிடுத்தோ, அது பண்ணினதுனாலதான் அப்படி நமக்கு இப்படி வந்துருத்தோ அப்படின்ற அந்த எண்ணம் அவளுக்கே அது வந்துக்கும் மனசுக்கு. அதனால இவாளுக்கு அப்படி தோணி ராஜாக்கு போய் லைட்டா பேசுறா. நம்ம இந்த மாதிரி ஞானசம்பந்தருக்கு நெருப்பு வச்சோமே அதனாலதான் ராஜா உங்களுக்கு இந்த மாதிரி அழுத்தோம் அப்படின்னு கேட்கிறா. ஆமா இருக்கலாம். ஏன்னா அதுவும் சூடு இதுவும் சூடு, அதுவும் நெருப்பு இதுவும் எரிச்சல், எல்லாம் அப்படியே மேட்ச் ஆகுது, அதனால இருக்கலாம். அதனால எப்படியாவது நீங்க ஞானசம்பந்தரையும் நான் அரசியார்கிட்ட சொல்லி நாளைக்கு கூட்டின்னு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வரான். அவரை ஊருக்குள்ள உயிரோடவே இருக்கக்கூடாது, எரிச்சுடணும்னு நினைச்சவன் அரண்மனைக்கு கூட்டின்னு வரணுங்கிற அளவுக்கு அவனோட புத்தி வந்துடுச்சு இப்போ. அதனால அரசியார் வந்த உடனே இந்த மாதிரி விஷயத்த சொல்லி அரசியாரும் கஷ்டப்படுறா பாவம் இதை பார்த்துட்டு. ஏன்னா ஒருத்தர் எவ்வளவுதான் தப்பு பண்ணினாலும் எவ்வளவு பெரிய ஊழல்காராளா இருந்தாலும் அவ நோய்வாய்ப்பட்டு அவதிப்படும் பொழுது ஒரு நல்ல ஆத்மா அப்படிங்கும் பொழுது அதை பார்த்து சிரிக்காது. இவன் எப்படிலாம் கட்டளை போட்டான் பாத்தியா, சைவத்தை எப்படிலாம் தூஷணம் பண்ணான் பாத்தியா அப்படின்னு அப்ப போய் வந்து ஒரு இழிவா நினைக்காது மனசு. சே இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறாரே அப்படின்னு ஒரு நல்ல ஆத்மாவா இருந்ததுன்னா அப்படிதான் நினைக்கும். நமக்கு துரோகம் பண்ணினவாளா இருந்தாலுமே, நமக்கு கெடுதல் பண்ணவாளா இருந்தாலுமே அப்படி நினைக்கிற ஆத்மா தான் நல்ல ஆத்மா. பாத்தியா நமக்கு இப்படி ஒரு பொய்ய சொன்னா நம்ம கிட்ட இப்படி நடந்துட்டான், அவன் இப்ப எப்படி கஷ்டப்படுறான் பாத்தியா அப்படின்னு ஒரு க்ஷணம் நினைச்சுட்டோம்னா நமக்கு அந்த ஆத்மா சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். அதனால அரசியாருக்கு கஷ்டமா இருக்கு இதை பார்த்துட்டு. ஆஹா ராஜாக்கு இப்படி ஆயிடுத்தே, என்ன பண்றதுன்னு தெரியல நினைக்கும் பொழுது ராஜா கூப்பிட்டு இந்த மாதிரி திருஞான சம்பந்தரை வர சொல்லு அப்படின்னு ஒரு அழைப்பு. அப்ப சந்தோஷமாயிடுது மங்கையர்க்கரசியாருக்கு. ஆஹா இவரே கூப்பிடுறாரு, இவருக்கே விஷயம் தெரிஞ்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம். நேரா போறா. இந்த மாதிரி ஞான சம்பந்தர அரண்மனைக்கு வாங்கோ அப்படின்னு அழைச்சிண்டு பூரண கும்பாதிகள்லாம் கொடுத்து நேரா ராஜா இருக்கிற இடத்துக்கும் வந்தாச்சு. வந்தாக்க இவனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணியோ வாங்கோன்னு சொல்லியோ அப்படிலாம் பண்ண தெரியல ராஜாக்கு. வந்த உடனே இப்படி பாக்குறான். பார்த்து ஒரு பக்கம் சமணாள் நிக்கிறா, ஞானசம்பந்தர் ஒரு பக்கம் நிக்கிறார். யார் என்னோட இந்த வெப்பு நோயை சரி பண்றேளோ அந்த மதத்து பக்கம் நான் போயிடுவேன் அப்படின்னு ஒரு போட்டி மாதிரி அறிவிச்சு விடுறோம் இத. அதுல சைவ மதம் ஞானசம்பந்தர் வந்திருக்கார், இத நம்மளை காப்பாத்திடுவாருங்கிற முழு நம்பிக்கை இல்லை. அங்கேயும் ஒரு பரீட்சை. யார் காப்பாத்துறேளோ, என்னோட வெப்பு நோயை யார் தீக்கறேளோ அந்த மதத்து தழுவி நான் என்னோட வாழ்க்கையை இனிமே தொடங்குவேன் அப்படின்னு ஒரு இதை போட்டுடுறான். பார்த்தார். ஞான சம்பந்தர் வலது பக்கம் இருந்தாராம், சமண மதக்காரா இடது பக்கம் வந்தாலாம் ராஜாக்கு. அப்ப என்ன பண்றான், வலது பக்க உடம்ப ஞான சம்பந்தர், ஏன்னா போட்டின்னா உடம்பு ஃபுல்லா கொடுத்துட்டாருனாக்கா யாராவது ஒருத்தர் சரி பண்ணிட்டாருனாக்கா இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடும் இல்லையா, அப்படி இருக்க கூடாதான். அதனால வலது பக்க உடம்பு திருஞான சம்பந்தருக்கு கொடுத்துட்டு நீங்க இந்த பக்கம் சரி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றான். இடது பக்க உடம்பு சமணால் சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை. இந்த சமண மதக்காரா முதல்ல நாங்க சரி பண்றோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அவளால ஒண்ணும் முடியல. அந்த வைத்தியங்களோ மந்திரங்களோ அவ மயில் பீலியை வச்சுட்டுதான் அது பண்ணுவா, ஒண்ணும் முடியல. சரி எதுக்கும் திருஞான சம்பந்தர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வரட்டும், அவரால் ஒண்ணும் முடியாது நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஞான சம்பந்தர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றான். ஞான சம்பந்தர் அப்போ அந்த திருநீரெல்லாம் வச்சுண்டு உடம்பு ஃபுல்லா தடவி இந்த மந்திரமாவது இப்ப நம்ம பார்க்க போற பதிகம், மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு அப்படின்னு அந்த பதிகம் ஒரு 5 பாட்டு பாடுற. பாடிண்டே இத
விபூதி தடை விட்டுண்டு பாடுறாரா. பாட 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 இந்த ராஜாக்கு அந்த இடம் வலது பக்கம் சரியா போற மாதிரி ஒரு ஃபீல் தெரியறது. ஆஹா, கொஞ்சம் அப்படியே குளிர்ச்சியா இருக்கே அப்படின்னு ஒரு இது தெரியறது. ஆனா என்ன ஆறுது, அந்த 5 பாட்டு பாடி முடிச்ச உடனே இந்த வலது பக்கம் இருக்கிற சூடும் சேர்ந்து இடது பக்கம் போயிடுதான் மொத்தமா. வலது பக்கம் மட்டும் நிக்காம அது இடது பக்கத்துக்கு மொத்தமா தள்ளி எடுத்தது. அந்த சூடும் எரிச்சலும் இன்னும் ரொம்ப கஷ்டமா போயிடுத்து. ரொம்ப கத்துறான், அச்சச்சோ இந்த பக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே, முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சமண மதக்காரர்களோட இடமாச்சே, அதனால நிறுத்தி விட்டார். இந்த பக்கம் சரியா போயிடுத்து, ஞான சம்பந்தர் அப்படியே நிறுத்தி விட்டார். சமண மதக்காரெல்லாம் திருப்பி அந்த மயில் பீலியை வச்சு அவ ஏதோ தடவி கிடவி ஏதோ பண்றா. ஒன்னும் சரிப்பட்டு வரல. ஒரு லெவலுக்கு மேல பொறுமை தாங்கல ராஜாக்கு. சீ ஓடுங்கோ அப்படின்னு சொல்லி இந்த சமண மதக்காரால விரட்டி விட்டுடுறானா. உங்களால சரி பண்ண முடியாது, சீ ஓடுங்கோ அப்படின்னு சொல்லி. அதனால அவள்லாம் ராஜாவே இப்படி சொல்லிட்டானேன்னு ஒதுங்கி நின்னுடுறா. ஞான சம்பந்த பெருமான் கிட்ட அப்போ பணிவா வேண்டிக்கிறான். பெருமானே, நீங்க வந்திருக்க, நீங்களே இந்த பக்கத்தையும் சரி பண்ணி விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஞானசம்பந்த பெருமான் மீதி 6வது பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு திருநீரு பூசி இந்த பக்கம் இடது பக்கம் மீதி அத்தனை பாட்டியும் பாடுறார் மந்திரமாது நீரில. அப்படியே அவனுக்கு அந்த வெப்பு நோய் அப்படிங்கிறது குணமாகி ஒரு இயல்பான நிலைக்கு, எப்போதும் எப்படி இருந்தானோ அதே அந்த நிலைக்கு திரும்பினான் அப்படின்னு இந்த பதிகத்தினுடைய ஒரு சரித்திரம். இதுக்கப்புறமும் கதை இருக்கு. அந்த சமண மதக்காரர்களுக்கும் இவருக்கும் வாதம் நடந்த கதையெல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் அந்த தனிப்பதிகம் அந்த பதிகம் பார்க்கும்போது அந்த சரித்திரத்தை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த மந்திரமாவது நீரை பாடி இந்த மாதிரி சரி பண்ணினார் அப்படின்னதுனால அந்த மீனாட்சி கோவில்ல இன்னும் நம்ம பார்த்தோம்னா, மதுரையில மீனாட்சி சந்நிதிக்கு பக்கத்திலேயே இடது பக்கத்துல ஒரு சந்தன கல்லும் இருக்கு. அது மூர்த்தி நாயனார்னு ஒருத்தர், அவர் வந்து கையவே சந்தன கட்டையா வச்சு அரைச்சு கொடுத்தார். அதுவும் ஒரு சரித்திரம் ஒண்ணு உண்டு, அத அப்புறமா சொல்றேன். அதுக்கு பக்கத்துல வந்து அந்த இதெல்லாம் வச்சிருப்பா. நம்ம அநேகமா நீங்க எல்லாருமே வாவா தாத்தா பாட்டி யாரா அந்த பேழைன்னு ஒண்ணு பார்த்திருப்பேன், விபூதி பேழை. அது வந்து கருங்கல்லுல இருக்கும். அங்க மதுரை கோவில்ல மீனாட்சி சன்னதிக்கோட இடது பக்கத்துல கருங்கல்னால கொஞ்சம் ஒரு 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 அடி இருக்கும்னு நினைக்கிறேன் அது சைஸு. அந்த பேழையில ஃபுல்லா விபூதி ரொப்பி வச்சிருப்பா இன்னைக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு இது மாதிரி ஒரு வச்சிருப்பா. ஞானசம்பந்தர், அப்புறம் இந்த பாண்டிய ராஜா, மங்கையர்க்கரசி பக்கத்துல நிக்கிற மாதிரி, குலச்சிறையார் ஒரு பக்கம், சமணர்கள்லாம் நிக்கிற மாதிரி ஒரு வரைபடம் ஒண்ணு இருக்கும். அது அந்த பக்கத்துலயே எழுதியிருப்பா, மந்திரமாதனில் எழுதியிருப்பா. பக்கத்துல அந்த விபூதியும் இருக்கும். ஸோ யார் வேணா எப்ப வேணா போய் எவ்வளவு வேணா நம்மளே எடுத்துன்னு வரலாம் விபூதி. பொதுவா கோவிலுக்குலாம் போனா குருக்கள் கொடுக்கறதா நம்ம எடுத்துன்னு வரணும், நம்மளா எதுவும் எடுத்துன்னு போக கூடாது. அதுவும் ஸ்பெஷலா சிவன் கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்மளா எதுவும் எடுத்துன்னு வரக்கூடாது. அங்க வந்து அந்த திருநீருங்கிறது ஒரு செல்வம், ஐஸ்வர்யம் இல்லையா. விபூதிர் பூத்திர் ஐஸ்வர்யம்னு அமரகோஷத்துல சொல்லும் பொழுது சொல்லுவா. அதுல வந்து அது ஐஸ்வர்யம். அதனால அந்த விபூதியை நம்ம எவ்வளவு வேணா எடுத்துன்னு வரலாம். ஆத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லைனாலோ, இல்ல ரொம்ப நாள் தீர்க்க முடியாத வியாதி வந்து அவதிப்படுறா அப்படின்னாலோ, அந்த விபூதியை எடுத்துன்னு வந்து நம்ம இந்த பதிகத்தை பாடி அவளுக்கு இட்டு விட்டோம்னாக்க கண்டிப்பா அந்த நோய் வந்து குணமாகும் அப்படின்னு. ஒரு சின்ன ஜுரமோ தலைவலியோ குழந்தைகளுக்கு முடியல அப்படின்னாலும் இந்த பதிகத்தை பாடி விபூதிய மந்திரம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நம்ம இது பண்ணி ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி அந்த விபூதியை தொட்டுண்டே பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரியே இந்த விபூதியை தொட்டுண்டு நம்ம இந்த பதிகத்தை பாடிண்டு அதை எடுத்து பாடி முடிச்சோடனே இட்டுக்கிறதுங்கிற ஒரு வழக்கம் இருக்கு. ஏன்னா அதுவே ஒரு மந்திரமான ஒரு பதிகமா நமக்கு கொடுத்துருக்கா. அதனால அத்தனை வியாதிகளும் இந்த பதிகம் பாடினா குணமாகிடும் அப்படிங்கிறது இன்னி பரியந்தம் பிரத்யட்சமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால அப்படிப்பட்ட ஒரு பதிகம் இப்போ நம்ம பார்க்க போறோம். அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த செந்தாமரை குளத்துக்கு, ஆமா, குளத்துக்கும் மீனாட்சிக்கும் நடுவுல இருக்கும். நடுவுல. ஆமா, அத பார்த்துட்டு தான் நம்ம அப்புறம் கோவிலுக்குள்ளேயே போவோம் நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. இப்படியால வந்தோம்னா அப்படி அந்த அதாவது மீனாட்சி சன்னிதி வழியா வந்தோம்னாக்க அப்படி பார்ப்போம். அது விபூதி பிள்ளையாருன்னு தானே சொல்லுவா மாமி. விபூதி பிள்ளையார். ஆமா ஆமா. முக்குருணி பிள்ளையார் நடுவுல இருக்கார், உள்ள அந்த அங்க இருக்கார். ஆமா, இது விபூதி பிள்ளையார்னு அது கரெக்டா. ஓகே, இப்போ பாட ஆரம்பிக்கலாம். இது வந்து காந்தார பண்ணுக்கு பேரு காந்தாரம். ராகம் வந்து நவரோஜ்ல பாடுறது. இந்த கூற்றாயினவாறு பாடினோம் இல்லையா, அந்த ராகம்.
இந்த பண்ணுக்கு மட்டும் நிறைய பேர் இருக்கு. நவரோஜனுடைய ராகத்துக்கு பண் மட்டும் பேர் மாறும். அதே மாதிரி இன்னொரு ராகத்துக்கும் பேர் மாறும், பார்த்துட்டு சொல்றேன். 2-3 பேர் மட்டும் வித்தியாசப்படும், பட் ராகம் மாறாது, அதே ராகம் தான். மத்தியம ஸ்ருதியில பாடணும். இத நவரோஜ ராகத்தை மத்தியம ஸ்ருதியில பாடணும். மந்திரமாவது நீரே, ஆனவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. நீரு அப்படின்னாக்க திருநீரு விபூதிக்கு பேரு. அதனால ஒரு அந்த பார்ட்லயுமே நீரு, இது இப்படிப்பட்டது திருநீரு, இப்படிப்பட்டது திருநீரு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலேயே அந்த பாட்டு வந்திருக்கும். பாடலாமா? மந்திரமாவது நீரு, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, வானவர் மேலது நீரு, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. இதே மெட்ல இந்த 2 லைன் பாடின மெட்டிலேயே தான் அப்படியே அடுத்ததும். தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. இப்போ சேர்த்து நாளைனும். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு,
சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு. செந்துவர் வாயுமை பங்கன், திரு ஆலவாயான் திருநீரே. ஓகே, இதோட அர்த்தம் மந்திரமாவது நீரு. ஓரளவு நமக்கே இந்த பதிகத்தை பொறுத்தளவுல அங்கங்க நமக்கு தானாவே புரிஞ்சிடும் சுவாமி கிருப்பையில. ஒரு மந்திரம் எப்படி ஒரு பலத்தோட இருக்கோ, மந்திரம்னா முதல்ல அதுக்கு பலம் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். வேதம் வேதம் சொல்றா இல்லையா, அந்த வேதம் பிராமணாளா பிறந்தோம்னாக்க அதை தான் அத்தியனம் பண்ணணும். அவளுடைய கடமை அப்படிங்கிறத என்னைக்கும் மறக்க கூடாது அப்படிங்கிறது இருக்கணும். அந்த மந்திரத்துக்கு ஒரு பலம் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல. ஏன்னா அப்பதான் அது மேல நம்பிக்கை இருந்தாதான் அதை படிக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை நம்ம எடுப்போம். அதனால அந்த மந்திரம் காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி கொண்டது. அது தேவர்கள் அத்தனை பேர்னாலையும் ஒரு வணங்கத்தக்க ஒரு நிலையில இருக்கிறது அப்படின்னு. அதனால அந்த மந்திரம் எப்படி ஒரு வஸ்தியான விஷயமோ, சக்தி வாய்ந்த ஒரு விஷயமோ, அதே போல இந்த திருநீரும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படி. மந்திரமாவது நீர். இப்ப இந்த திருநீரை வச்சுட்டே அத்தனை மந்திரங்கள், அதை வச்சுட்டுதானே அத்தனை மந்திரங்களும் ஜபம் பண்றா. அப்போ மந்திரங்களுக்கு நிகரான ஒரு சக்தி கொண்டது இந்த திருநீரு அப்படி. வானவர் மேலது நீரு. இந்த வானவர் அப்படின்னாக்க தேவர்கள், அவாள்லாம் இட்டுக்கொள்ளக்கூடியது இந்த திருநீரு. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னாக்க அதை முதல்ல யார் இட்டுன்னு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதை இட்டுண்டு பயனடைஞ்சவா யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நமக்கு மனசுல எழும் இல்லையா. அதனால உடனேவே சொல்லிட்டார், தேவர்கள்லாம் இட்டுண்டு எப்போதும் சுவாமியோடையே இருக்கா. அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லாம எப்போதும் சுவாமி கிட்டேயே இருக்கக்கூடிய ஒரு நிலைய அடைஞ்சுட்டு இருக்கான்னா அதுக்கு காரணம் இந்த திருநீரவா எப்போதும் விட்டுட்டு இருக்காளாம். அதனால வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு. ரொம்ப அழகான விஷயம் இந்த திருநீரு. ஏன் அப்படின்னா, பொதுவாவே ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னு சொன்னா அது மேல ஒரு ஆசை வரணும். அப்படி இருந்ததுன்னா தான் நம்ம அந்த ஒரு தெய்வீக கனெக்ஷன்ல இருக்கோம்னு அர்த்தம். இல்லாட்டி நம்ம கரெக்டான பாதையில இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த குங்குமத்தையோ விபூதியோ பார்க்கும் பொழுது ஆஹா இது நமக்கு உண்டான ஒரு வஸ்து அப்படிங்கிறது தெரியணும். அது அதை இட்டுன்னு இருக்கிறவாளை பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் வரணும் மனசுல. இப்ப நம்ம பெரியவாள்லாம் அந்த விபூதி ஃபுல்லா நெத்தி முழுக்க இட்டுண்டானா அது நமக்கு பார்க்கும் பொழுதே அத்தனை கஷ்டங்களையும் நமக்கு நமக்கு போயிடுறது இல்லையா. பல தவிப்போட மனசுல அவ்வளோ விஷயங்களை வச்சுட்டு நம்ம போவோம் மடத்துக்கு. போனா பெரியவா அந்த ஒரு க்ஷணம் அதை பார்த்த உடனேவே நமக்கு எல்லாம் சரியாயிடும். அந்த க்ஷணமே நமக்கு அத்தனையும் மறந்து போயிடும். என்ன எடுத்து என்னென்ன பேசணும்னு நினைச்சுன்னு வந்தோமோ, என்னென்ன தவிப்போட வந்தோமோ அத்தனையும் அந்த ஒரு செகண்ட்ல நமக்கு போயிடும், காணாம போயிடும். அப்போ அதுக்கு காரணம் அவளுடைய அந்த தபசக்தியும் அந்த திருநீற்றினுடைய ஒரு பெருமை, அவளுடைய அந்த கருணையினுடைய ஒரு இது நமக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ அந்த திருநீற்றினுடைய மகிமை எப்படின்னா, அதை பார்க்கும் பொழுதும் நமக்கு அந்த ஒரு அழகு தெரியும். சுந்தரமாவது நீரு. சோ கண்ணு நமக்கு அப்படி தெரியணும். திருநீருன்னா ஆஹா நம்ம வஸ்து, நம்ம இட்டுக்கிற வஸ்து, சுவாமியினுடைய ஒரு வஸ்து அப்படின்னு அதனால சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. அதை போற்றணும். இப்ப சொன்ன மாதிரி அதுல ஒரு நம்பிக்கை இருந்தாதான் அந்த போற்றுதல் அப்படிங்கிறது வரும். திருநீரு தானே அப்படின்னு ஒரு அலட்சியம் இருந்துருத்துன்னா அதுல அங்க போற்றுதல்ங்கிறது இருக்காது. அதுல ஒரு துதிப்பு இருக்காது, அந்த ஸ்தோத்திரம் பண்றது அப்படிங்கிறது இருக்காது. திருநீருப்பா நம்ம இட்டுண்டுதான் நம்ம எல்லா வேலையும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பயபக்தி ஸ்ரத்த அதுல வரணும். நம்ம பாட்டிலாம் ராத்திரி தூங்க போகும்பொழுது அவ இட்டு விட்டுட்டு தூங்குவா ராத்திரியில. எல்லாருக்கும் குழந்தைகள்லாம், ஏன்னா அப்போ எல்லாம் கூட்டு குடும்பம் அப்படி இருந்ததுனால எல்லா குழந்தைகளுக்கும் ராத்திரி அந்த பயம், தூக்கத்துல ஏதாவது பயந்துன்ற கூடாது அப்படிங்கறதுனால அத ஒரு மந்திரமாவே வச்சு இட்டு விட்டுருவா அந்த பாட்டிலாம். அதனால அப்படி ஒரு வணங்கப்படக்கூடியதான ஒரு வஸ்து திருநீரு.
தந்திரமாவது நீரு. தந்திரம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு தெரியாம சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா? ஆஹ் அப்படியும் எடுத்துக்கலாம், இன்னொன்னு ஆகமம்னு எடுத்துக்கலாம். நம்ம ஆகமத்திலையும் போற்றப்படக்கூடியது திருநீர். அதுவும் மெயினா சொல்லணும்னா ஆகமத்துல ரொம்ப ஜாஸ்தி அந்த திருநீற்றினுடைய மகிமைகளை அது ரொம்ப நிறைய சொல்லும். அதனால அந்த ஆகமமாகவும் இருக்கிறது திருநீரு. ரெண்டாவது, இந்த நமக்கு தெரியாம சில விஷயங்கள்னு சொன்னேன். அந்த என்னன்னாக்கா தந்திரங்கள் நிறைய, நரி தந்திரக்கார நெறி அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சில பேர் நம்மளுடைய லைஃப்லயும் இருப்பா. எல்லாரோட லைஃப்லயும் அந்த மாதிரி சில மனுஷாள் இருப்பா. எல்லாரும் சந்திச்சிருப்போம், அந்த அனுபவம் இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷாளுக்கு இது தந்திரமா இருக்குமா. நம்ம அந்த திருநீர் இட்டுட்டோம்னா அவளை விரட்டிடும். நம்ம கிட்ட தப்பான எண்ணத்தோட யாராவது வந்தான்னாக்க அது இந்த திருநீரை பார்த்த உடனேவே அந்த திருநீர் அவளை விரட்டிடுமா. அப்படி இதுவும் தந்திரக்காராளுக்கு தந்திரமா இருக்கக்கூடியது. அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆகமத்துல சொல்லப்பட்டு ஆகமத்துல போற்றக்கூடிய ஒரு விஷயம் திருநீர். இன்னொன்னு சமயத்தில் உள்ளது நீரு. இந்த சைவ சமயம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இந்த திருநீருக்கு உண்டு. ஏன்னா அந்த சைவம் அப்படின்னு ஒரு அது தனியான ஒரு ஸ்தாபனம்னு சொன்னாச்சுன்னா அந்த திருநீர் முதல்ல அவ இட்டுக்கணும். அப்பதான் நாங்க சைவாள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு அந்த இது கிடைக்கும். முதல்ல அந்த ரூபத்தினுடைய லட்சணம் வேணும் இல்லையா? அதனால சைவத்தினுடைய சின்னம் இந்த திருநீர். நந்திகேஸ்வரர் எப்படி இந்த கொடி நம்மளுடைய சைவ கொடி அந்த சின்னமோ அதே மாதிரி இந்த திருநீருங்கிறது சைவத்துக்கு ஒரு சின்னம். அதனால அந்த சமயத்துல இருக்கக்கூடியது திருநீர். செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. செவந்து போய் இருக்கக்கூடியதான வாயை உடைய அம்பாளுக்கு பங்கன் ஒரு பாகமாக இருக்கக்கூடியவன். செம்மை செந்துவர், அந்த அந்த அம்பாளோட உதட அப்படி இருக்கான், செவப்பா. எப்போதும் அந்த தாம்பூலம் போட்டுண்டு அழகா அந்த பவளம் போல அந்த வாய் அப்படி இருக்கான். அப்படி இருக்கக்கூடியதான அம்பாளுடைய பங்கனாக பாகத்தோட இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் திரு ஆலவாயான். அந்த மதுரை எம்பதி திரு ஆலவாய் அப்படின்னாக்க மதுரை ஊருக்கு பேரே திரு ஆலவாயின்னு பேர். ஆலம் உண்ட வாயன், விஷத்தை உண்ட வாயன், அதனால ஆலவாய். அந்த பெருமானுடைய திருநீரு அப்படின்னு. இந்த திருநீரே இத்தனையும், அதனால திருநீரேன்னு இருக்கும் முடியும் பொழுது. இந்த திருநீரே மந்திரம் போலது, இந்த திருநீரே வானவர் மேலது, இந்த திருநீரே சுந்தரமாவது. திருநீரே அழகா கொடுக்கக்கூடியது. வேற எதுவும் நம்ம ஃபேஷியல் எல்லாம் போட்டுக்க வேண்டாம், பேக் எல்லாம் போட்டுக்கவே வேண்டாம். அழகா மூஞ்சியில மிண்டு நம்ம நெத்திட்டு நெத்தி முழுக்க விபூதி குங்குமம் விட்டுட்டோம்னா அதுவே ஒரு லட்சணத்தை கொடுத்துரும். சோ அதனால அதுவே அழகானது. அப்படி இந்த திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாடல். வேதத்தில் உள்ள ஏதோ எக்கோ அடிக்கிறது. நான் ஆன் பண்ணனாலயா? ஓகே. வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீரு, போதல் தருவது நீரு, புன்மை தவிர்ப்பது நீரு, ஓத தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு, சீத்த புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. சேர்த்து எழுதியிருக்கிறதுனால திருவாலவாயான்னு சில இருக்கலாம், திரு ஆலவாயான் அது பிரிச்சுட்டோம்னா அப்படி. நிறைய நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அ ஆ இ உ ஏ இந்த மாதிரி இடங்கள் சேரும் பொழுது நிறைய சேர்த்திருப்பா அப்படின்னு. அது போல இந்த திரு ஆலவாயானுக்கும் திருவாலவாயான் இருக்கும். இப்போ பாடலாம். வேதத்தில் உள்ளது நீரு, துயர் தீர்ப்பது நீரு. வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீரு, போதன் தருவது நீரு, புன்மை தவிர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, புன்மை
புண்மை தவிர்ப்பது நீரு. நான் பாடும்பொழுது மட்டும் மியூட் போட்டுக்கிறேன். ஓகே. ஓத தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு. ஓத தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு. சீத்த புனல் வயல் சூழ்ந்த திருஆலவாயான் திருநீரே. சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. வேதத்தில் உள்ளது நீரு, வெண்துயர் தீர்ப்பது நீரு. போதன் தருவது நீரு, புண்மை தவிர்ப்பது நீரு. ஓத தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு. சீத்த புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. வேதத்தில் உள்ளது நீரு, வெண்துயர் தீர்ப்பது நீரு. போதம் தருவது நீரு, புண்மை தவிர்ப்பது நீரு. ஓத தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு. சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. ஓகே. இப்போ முதல் பாட்டுல ஆகமத்துல இருக்கக்கூடியதுன்னு சொன்னார் இல்லையா, தந்திரமாவது நீரு ஆகமமாக ஆகமத்துக்குள்ள இருக்க போற்றப்படக்கூடியது. இப்போ ரெண்டாவதுல வேதத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு. இந்த வேதத்துல திருநீரை பத்தின ஒரு போற்றுதல் இருக்காம். அதனால வேதத்தில் உள்ளது நீரு, வெண் துயர் தீர்ப்பது நீரு. ஏதாவது ஆதாரம் கேட்போம் இல்லையா நம்ம, அதனால வேதத்துல இருக்கு ஆகமத்துல இருக்கு அப்படின்னு நமக்கு அதை ஞாபகப்படுத்துறது. வெண்துயர் தீர்ப்பது நீரு அப்படின்னாக்க, இந்த ரொம்ப கஷ்டமான ஒரு அந்த பிறப்பு இறப்பு இருக்கு இல்லையா, பிறவி துயரம், அதுதான் ரொம்ப இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டம். நம்ம எங்க வாழும்பொழுது இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், உடம்புனால வியாதி கஷ்டங்கள், அதெல்லாம் காட்டிலும் இந்த பிறவி கஷ்டம்ங்கிறது ரொம்ப ஏன்னா அது நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கு. நம்மளுடைய கடைசி காலம் நம்ம போனதுக்கு அப்புறம் கூட நம்ம அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையா, நமக்கு முடிஞ்சுடுத்தா அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையாங்கிறதுல சந்தேகம் இல்ல, நமக்கு அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையா அப்படிங்கறதுல ஒரு சந்தேகம் இருக்கும். நிறைய யோசிச்சோம்னா அந்த விசாரம் போயிட்டே இருக்கும், எல்லையே இருக்காது, அது போயிட்டே இருக்கும் இல்லையா. சோ அது ரொம்ப கஷ்டமானது. அதெல்லாம் இது தீக்கும். எப்படி தீக்கும்? இந்த திருநீரை இட்டுண்டாலே நமக்கு பிறவி கிடையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஃபர்ஸ்ட். அடுத்த பிறவி கிடையவே கிடையாது, நம்ம சிவனோட சேர்ந்து இருப்போம் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் கிடைச்சிடும் முதல்லயே. அதனால அந்த வெண்துயர் தீர்ப்பது நீரு, அத கெடுத்துடுமாம் இந்த திருநீரு. போதம் தருவது நீரு. போதம் அப்படின்னா சிவஞானம். அதாவது மாணிக்க வாசகர் எழுதினது சிவஞான போதம் அப்படின்னு சொல்றோம். அதனால எது போதிக்கப்பட வேண்டியதோ, எதை நம்ம அந்த மனசுக்குள்ள போதனை செய்யணுமோ அதுதான் இந்த விஷயம். திருநீரு போதம் தருவது நீர், அந்த சிவஞானத்தை கொடுக்கும். முதல்ல சிவபக்தி இல்லாம கூட இருக்கலாம், அப்படி அந்த வளர்க்கப்பட்ட விதம் அப்படி இருக்கலாம். நமக்கு சிவ மேல ஒரு பக்தி இல்ல, எதுக்கு கோயில் போனோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். ஆனா வெறுப்பு கிடையாது, நாஸ்திகால் கிடையாது, பட் அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்படி இருப்பா இல்லையா சில பேரு. அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு முதல்ல அந்த திருநீரை இட்டு விட்டு பழக்கினோம்னா
திருநீர் இட 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 அந்த சிவ ஞானம் தானா உதிக்கும், அந்த சுவாமியினுடைய அனுகிரகம் அப்படியே கிடைக்குமோ. அதனால போதம் தருவது நீரு, புண்மை தவிர்ப்பது நீரு. புண்மை அப்படின்னாக்கா அறியாமைன்னு அர்த்தம். சில வார்த்தைகள்லாம் நமக்கு மறந்து போயிடும், அதனால குறிச்சு வச்சுக்கிறதுனா குறிச்சு வச்சுக்கோங்க. புண்மை அப்படின்னா அறியாமைன்னு அர்த்தம். அந்த எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அத போக்கும், அதை தவிர்த்துடுமா நம்ம கிட்ட இருந்து. கண்டிப்பா நம்ம எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிய வச்சிடும். அவர் அறியாமை தப்பு இல்ல, அறியாமை தான் தப்பு அப்படிம்பர் கம்பவாரதி சொல்லும் பொழுது. இலங்கை ஜெயராஜ் ஐயா சொல்லுவார் அழகா, அறியாம நமக்கு தெரியல அப்படிங்கறது தப்பு இல்லையா, நமக்கு தெரியலன்றதே தெரியாம இருப்போம் சில விஷயங்கள்ல, அது ரொம்ப தப்பு அப்படின்னு. அதனால அந்த அறியாமைய போக்கக்கூடியது, அது தவிர்க்க கூடியது. கண்டிப்பா நமக்கு எது தெரியணுமோ அது தெரிய வச்சிடும் இந்த திருநீர். ஓதத் தகுவது நீரு. இந்த குருமார்கள் எல்லாரும் சிஷ்யாளுக்கு ஓதக்கூடியதான ஒரு தகுதியை உடையது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயத்த சொல்றா அப்படின்னா குருன்னா அவ வாக்குல இருந்து ஒரு வார்த்தை வந்துடுத்துனாலே அது அவ்வளவு பெரிய உபதேசமாக நம்ம எடுத்துட்டு அதை பின்பற்றணும் அந்த வாழ்க்கையில. அதனால அவள்லாம் ஓதற அளவுக்கு இது தகுதி வாய்ந்தது அப்படி. அப்பனா குருமார்கள் எவ்வளவு பெரிய இதுவா இருந்திருக்கணும் இல்லையா, அவ்வளவு சிரேஷ்டாலா இருந்திருப்பா. இப்ப நம்ம பெரியவாள்லாம் அப்படி இருக்கா. அதனால அப்படி ஓத தகுவது. ரெண்டாவது, ஓதும் பொழுது இட்டுக்க கூடியது. ஓதறது அப்படின்னாக்கா வேதம் ஓதுறது தான். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்பா. அதனால ஒரு நாள் கூட ஓதாமல் இருக்கக்கூடாது. இந்த வேதம் ஓதுறதுங்கிறது ஒரு நாளும் நிற்க கூடாது. அப்படி அந்த வேதத்தை ஓதும் பொழுது இதை இட்டுக்க கூடியது. அதனால கண்டிப்பா வேதம் சொல்றவாள்லாம் நெத்தியில விபூதியோட தான் வேதம் சொல்லணும். அது ஒரு ஆஹ் பெருமைக்கோ இல்ல அந்த மந்திரம் சொல்றோம் அப்படிங்கிற அந்த அது ஒரு வேலை மாதிரி ஆயிடக்கூடாது, அதுவும் ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி ஆயிடக்கூடாது. இது இறைவனுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல வேதமும் ஒரு விஷயம். அதனால விபூதி இட்டுண்டு பக்தி பயபக்தியோட அந்த வேதத்தை ஓதணும். உண்மையில் உள்ளது நீரு. மெய்ப்பொருள்னு சொல்லுவோம் இல்லையா, மெய் அப்படிங்கிறது தான் உண்மை. மெய்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு உடலுக்கும் மெய்னு பேரு, இன்னொன்னு உண்மைக்கு மெய்னு பேர். அந்த மெய்யான ஒரு வஸ்து, மெய்ப்பொருள் அப்படிங்கிறது இந்த திருநீரு. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் கடைசி காலத்துல, நம்மளுடைய முடிவு காலத்துல எல்லாருக்குமே அந்த ஒரு கைப்பிடி சாம்பல் தான் மிச்சம். சோ அதுதான் உண்மையான ஒரு வஸ்து, நிலையான ஒரு வஸ்து. நம்ம என்னதான் எவ்வளோ பெரிய விஷயமா, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளோ பெரிய படிப்பாளியா இருந்தாலும், எத்தனை பெரிய கோடீஸ்வராளா இருந்தாலும், கடைசியில ஒரே ஒரு கைப்பிடி மண்ணு, அதுக்குள்ள முடிஞ்சிடும் நம்மளோட வாழ்க்கை. சோ அதுதான நிலையான உண்மை. அதனால உண்மையில் உள்ளது நீரு. சீத்த புனல் வயல் சூழ்ந்து திரு ஆலவாயான் திருநீரே. சீத்தம் அப்படின்னாக்க சம்ஸ்கிருதத்துல குளிர்ச்சின்னு அர்த்தம். அது எப்போதுமே நான் சொல்லுவேன், சம்ஸ்கிருதமும் தமிழும் கலந்துதான் இவா பதிகம் எழுதுவா. அதனால நம்ம சம்ஸ்கிருத வார்த்தை வந்ததுன்னா பயப்படாம சம்ஸ்கிருதத்தினுடைய ப்ரொனன்சியேஷன் வச்சுட்டே நம்ம பாடலாம் அப்படின்னு. சீத்தம் அப்படின்னா குளிர்ச்சி சம்ஸ்கிருதப்படி. அதனால அந்த குளிர்ச்சியான நீர், புனல்னா நீர், அந்த நீரெல்லாம் சூழ்ந்திருக்க கூடியதான வயல் அப்படியே நம்ம மனசுல கற்பனை பண்ணிக்கணும். அந்த வயலுக்குள்ள நிறைய ஜலம் இருக்கு. அந்த ஜலம் நம்ம அப்படி போனோம்னாக்கா, அந்த சைடால் அப்படி போனோம்னாக்கா காத்து அடிச்சு அப்படியே குளிர்ச்சியா நமக்கு அந்த காத்து அடிக்கும். அதை அனுபவிச்சவளுக்கு தெரியும். அப்படி அந்த வயல்லாம் சூழ்ந்திருக்க கூடியதான திரு ஆலவாய். மதுரை அவ்வளோ செழிப்பா அழகா அவ்வளோ அந்த ஒரு விவசாய பூமியா இருந்திருக்கு. திரு ஆலவாயான் திருநீரே. அப்படிப்பட்ட அந்த மதுரையம்பதி பெருமானினுடைய திருநீரே அப்படின்னு ரெண்டாவது பாட்டு. மூணாவது பாடல் அடுத்தது யார் பாட்டு? ஓகே. முத்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு, பக்தி தருவது நீரு, பரவ இனியது நீரு,
சித்தி தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே. முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு. முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு. ஓகே, முக்தி தான் முக்தியாச்சு, பக்தி தான் பக்தியாச்சு தமிழ்ல. சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு. சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு. பக்தி தருவது நீரு பரவ இனியது நீரு. பக்தி தருவது நீரு பரவவினியது நீரு. சித்தி தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே. சித்தி தருவது நீரு திருவாலவாயான் திருநீரே. 14 லைன் சேர்த்து. முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு. சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு. பக்தி தருவது நீரு பரவ இனியது நீரு. சித்தி தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே. முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு. சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு. பக்தி தருவது நீரு பரவ இனியது நீரு. சித்தி தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே. ஓகே, இதோட அர்த்தம் முக்தியை கொடுக்கக்கூடியது இந்த திருநீர். பல அடியார்களுக்கு ஒரு சண்டையே உண்டு சுவாமிக்கும் வாளுக்கும். சுவாமி முக்தி தருவம்பர். முக்தி அப்படின்னாக்க பிறப்பு இறப்பு கிடையாது, சுவாமியோடையும் இருக்க முடியாது, அந்த சுவாமிக்குள்ள அப்படியே ஐக்கியம் ஆயிடுறதுதான். சில அடியார்களுக்கு இருக்கும், இல்ல இல்ல எனக்கு முக்தி வேண்டாம், உங்களோட இருக்கணும், அவ்வளவுதான், எனக்கு அது போறோம், முக்தியே எனக்கு வேண்டாம் அப்படின்பா. ஆனா இருக்கிற நிலையிலேயே ஒரு பெரிய நிலை முக்தி அடையிறது. அது வேண்டாம், எனக்கு உன்னோட இருக்கணும் அப்படின்னு சண்டை போட்டு சுவாமியோட இருக்கக்கூடிய அடியார்கள் நிறைய பேர் இருக்கா. அப்படி அந்த கடைசி ஒரு நிலை, அந்த நிலைய முக்தி நிலையை கொடுக்கக்கூடியது திருநீரு. எதுவுமே பண்ண முடியாம சில பேர் இருக்கா இல்லையா, அதாவது உடம்பு முடியாம எந்த ஒரு அனுஷ்டானமும் பண்ண முடியாம எந்த ஒரு நல்ல காரியங்களும் பண்ண முடியாம இருக்கக்கூடிய வாளுக்கு இந்த திருநீரிட்டுண்டாலே போரும். வாய் பேச முடியாம இருப்பா, காது கேட்காது, கண்ணு தெரியாது, இவ்வளவு குறைபாடுகள் உடம்புல வந்து அப்படி இருக்கிறவாளுக்கு விபூதி இட்டுண்டா மட்டுமே முக்தி கிடைக்கும். ஆனா எல்லாம் நல்லபடியா இருக்கிறவாளுக்கு எல்லா கர்மாவும் பண்ணித்தான் ஆகணும். நமக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிற கர்மாவை பண்ணணும், நமக்குன்னு இருக்கக்கூடிய கடமைகளை பண்ணித்தான் ஆகணும். சோ அப்படி இருக்கிறவாளுக்கும் முக்தி தரக்கூடியது, எல்லாருக்குமே முக்தி கொடுக்கும். பட் இது ஸ்பெஷலா இன்னும் திருநீர் இட்டுண்டா மட்டுமே முக்தியை கொடுக்கக்கூடியது இந்த திருநீர். முனிவர் அணிவது, முனிவர்கள்லாம் அணியக்கூடியது, அவ இட்டுக்கக்கூடியது. தவம் பண்றா இல்லையா, தபஸ் பண்ணக்கூடிய முனிவர்கள், அவள்லாம் திருநீர் இல்லாம இருக்கவே மாட்டா. சத்தியமாவது நீரு, போன பாட்டுல உண்மையில் உள்ளதுன்னு சொல்லிட்டார்.
அது உண்மை அப்படின்னா கூட நமக்கு சில சமயம் உண்மையா சொல்றேன் அப்படிங்கறதுக்கும் சத்தியமா சொல்றேன் அப்படிங்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நம்மளே ஏதாவது ஆத்துல ஏதாவது பெரியவா கேட்டா உண்மைப்பா நம்பு அப்படிங்கறதுக்கும் சத்தியமா சொல்றேன் அப்படின்ட்டோன்னா அதுக்கப்புறம் அதை திருப்பி கேட்க மாட்டா, அப்படியே நிறுத்திடுவா. அதனால அந்த உண்மைக்கும் சத்தியத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், இருந்தாலும் அந்த வார்த்தையினுடைய ஒரு பலம். அதனால இது சத்தியமாக இருக்கக்கூடியது திருநீரு அப்படி. தக்கோர் புகழ்வது நீரு. தக்கோர் அப்படின்னா ரொம்ப சிரேஷ்டாலாம் புகழக்கூடியது, ரொம்ப என்ன சொல்றது, பக்திமான்கள் அப்படிங்கிறத விட தாண்டி ஒரு நல்ல மனிதர்கள், இறைவனை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய நல்ல மனிதர்கள் அவாள்லாம் புகழக்கூடியது அப்படி. பக்தி தருவது நீரு. இந்த திருநீர் இட்டுண்டாலே பக்தியை கொடுத்துடும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பக்தி இல்லாம சுத்திண்டு திருநீரை இட்டுண்டு மட்டும் இப்படி இருந்தான்னாக்கா அவளுக்கு பக்தி தானா வந்துடும். அதனால பக்தியை தரக்கூடிய திருநீரு. பறவை இனியது நீரு. பறவை அப்படின்னாக்க வாழ்த்துறதுக்கு ஒரு இனிமையான விஷயம். அதனால்தான் நம்ம பாட்டி தாத்தாக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் அன்னைக்கு, நல்ல விசேஷங்கள் அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணினோம்னா அவ நமக்கு விபூதி இட்டு விட்டு குங்குமம் இட்டு விடுவா. அநேகமா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கலாம், அதை அனுபவப்பட்டிருக்கிறவாளுக்கு. சோ அந்த வாழ்த்தும் பொழுது அக்ஷதையும் இருக்கும், அக்ஷதை விபூதி குங்குமம் மூணுமே இருக்கும். சோ வாழ்த்துறதுக்கு ஒரு நல்ல விஷயமாக இது இருக்கு. அது என்ன திருநீர் இட்டு விடுறது, பொம்மநாட்டி குழந்தைலாம் திருநீர் இட்டுக்க கூடாது, புருஷா மட்டும்தான் இட்டுக்கணும் அப்படின்னு சில பேதங்கள்லாம் இருக்கு. நீ ஏன்டி இவ்வளவு பிரிச்சுட்டு இருக்கிற அப்படின்பா சில பேர் நெத்தியில. அப்படிலாம் இல்ல, அம்பாளே திருநீர் ஃபுல்லா இட்டுப்பா. நமக்கு பட்டை போட்டுக்கிறதுக்கு அதிகாரம் இது வரைக்கும் நமக்கு கண்ணுல அது தென்படல, ஏதாவது இருக்கான்னு தேடின்னு இருக்கோம். பட் அந்த சைவாகமத்துல இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்களுடைய ஆத்துக்காரிகள் அவள்லாம் இட்டுக்கிறதுக்கு சைவாகமத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அவ இட்டுக்கிறா. ஆனா நமக்கு நம்ம வைதிகாலா இருக்கக்கூடிய இவாளுக்கு பட்டங்கிறது எந்த அளவுக்கு ஸ்திரீகளுக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனா விபூதி இட்டுக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது, எந்த பொம்மநாட்டி பேதம்லாம் கிடையாது, ஆம்பளையில் தான் இட்டுக்கணும். அதனால அந்த வாழ்த்துறதுக்கு ஒரு நல்ல விஷயம், இனிமையா இருக்குமா. சித்தியை தரக்கூடியது. சித்தி அப்படின்னா தபஸ் பண்ணி காலங்காலமா தபஸ் பண்ணி வரக்கூடியது சித்திங்கிறது. நம்ம ஒண்ணு சொன்னா அது நடக்கும், அதுதான் அந்த சித்தி. நம்ம ஒண்ணு நினைச்சாலே அது நடக்கும். அது நல்லது மட்டுமே நினைக்கக்கூடியதான உள்ளம் வரணும். ஏன்னா நம்ம மனசு குரங்கு, நமக்கே சில சமயம் நம்மள நினைச்சே நமக்கு சில நெகட்டிவிட்டி வரும். அந்த இப்படி ஆயிடுத்துனா என்ன அப்படின்னு ஒரு செகண்ட் நம்ம ஏதாவது ஒரு சின்ன அல்ப விஷயங்கள்லயே அப்படி தோணும். ஆனா அப்படி எல்லாம் இல்லாம ரொம்ப சின்சியரா நம்ம மனசை நம்ம அப்படி வச்சுட்டோம்னாக்க நல்லது மட்டுமே நினைக்கிற ஒரு கட்டுப்பாட்டை நமக்கு அது கொடுக்கும். அதனால அதுதான் சித்திங்கிறது. அந்த சித்தியை இந்த திருநீரு நமக்கு கொடுக்குமா. திருநீர் இட்டுக்க அது மேல ஒரு பக்திய வளர்த்துட்டோம்னா நம்ம என்ன சொன்னாலும் நடக்கும். அடுத்த வாழ்க்கை நல்லது மட்டும், கெடுதல் கிடையாது, நல்லது மட்டும். நீ நன்னா இருப்பப்பா அப்படின்னு சொன்னா அவ நன்னா இருப்பா. உனக்கு இந்த கஷ்டம் தீந்துடும்பா அப்படின்னா அவளுக்கு அந்த கஷ்டம் தீந்துடும். அதனால அந்த சித்தியை தரக்கூடியது திருநீரு. திரு ஆலவாயான் திருநீரு. என்ன திருநீரு? திரு ஆலவாய், அந்த மதுரையம் பெருமானுடைய திருநீர் நமக்கு அத்தனையும் கொடுக்கும். இந்த சித்தியை தரக்கூடியது, பக்தியை தரக்கூடியது, முக்தியை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி மூணாவது பாடல். நாலாவது அடுத்த கிளாஸ் போலாமா? அடுத்த கிளாஸ் போலாம் மாமி. ஓகே. திருச்சிற்றம்பலம் எல்லாருக்கும். திருச்சிற்றம்பலம். சங்கர குருவே சரணம் சரணம். ஸ்ரீ காமகோட்டி பீட்டம் அமர்ந்த குருநாதர்கள் பூங்கழல்கள் போற்றி, காஞ்சி முனிவர் கழல்கள் போற்றி. சிவ சிவ நமோ நாராயணாய. ஓகே. ராம் ராம். திருச்சிற்றம்பலம். ராம் ராம். திருச்சிற்றம்பலம். Thank you.